பண்ணாரு வருஷம் முருடா குடிப்பாரு வயசு பொண்ணு கண்டா விளைஞ்சு விளைஞ்சு சிரிப்பாரு பாரையா பண்ணாரு வருஷம் முருடா குடிப்பாரு வயசு பொண்ணு கண்டா விளைஞ்சு சிரிப்பாரு பொண்ணைங்க மாசம் என்னைங்க பொண்ணைங்க மாசம் என்னைங்க கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பாருங்க இல்லைங்க இல்லைங்க சேலை கட்டி கொள்ளைங்க பெண் வாழ குருத்துகள மாமே மச்சான் தேடி பூடிங்க மாமே மச்சான் தேடி பூடி அண்ணே அருமை சகோதரனே தங்கையே என்னனே நம்முடைய உன் மீச சிகப்பா மாறி இருக்குன்னா என்ன காரணம் உனக்கு அண்ணே நீ ரொம்ப கோவப்படாதனே காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா மலையோரோ சிலையான மாயம் ஏனமா என்ன மனதுக்குள்ளே மறைஞ்ச மத்த பாசம் காணமா கலையழகோ தவழ்ந்தனி புதுமை மானமா தனியழகு தவழுகின்ற புனிதமானமா கலையழகோ தவழ்ந்தனி புதுமை மானமா இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசந்தானமா இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசந்தானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா எல்லையில்லா இன்பமான அன்புதானமாம் எல்லையில்லா இன்பமான அன்புதானமாம் குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமாம் கலைமானம்மாம் சிலைமானம்மாம் இது காதோரோ இசைவாடோ கவிமானம்மா ஆகை இப்படியெல்லாம் பெருமையான மனக்குட்டியை மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமாக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பேசுறீங்க பாருங்க. இந்த கதையெல்லாம் சொல்றீங்க. என்ன கதை? என்னை சார்ந்தவர்களுக்கு என் பெற்றோர்களுக்கு உங்களுக்கு மான் இருக்குன்றானா இவங்களுக்குலாம் பெருமையா? ஆமா. அது என்ன இல்லைன்னு சொல்லிடாத வள்ளி மானமான? ஆமா. இல்லைன்னு சொல்லிடாதீங்க மான்னு சொன்னேன். இல்ல என்ன வள்ளி மானுங்கிறீங்க? என்ன வள்ளி மான் என்றாலே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மானினாலே பெண் தான அர்த்தம். இதெல்லாம் பேச்சா? அதனால உங்ககிட்ட தலைங்கிற பொறுப்பு மரியாதை விட்டு வள்ளி ஐயா உங்க இந்த சமாளி பழங்க வச்சுக்கிறாதீங்க. சமாளிப்பா தேடி வந்தது மான்குட்டியே. மான்குட்டி தான். இல்லைன்னு சொல்லிடாத வள்ளி மானமானா என்ன மானுங்கிறீங்களா? இல்ல புரியல எனக்கு. மானில் இருக்கணும்ல பாட்டு எழுதினா. இல்லைன்னு சொல்லிடாத வள்ளி மானமன்னா நீங்க தேடி வந்தது மான்குட்டிய. இங்க பாருங்க. சொல்லுங்க. மலருக்கு மரபையே என்னை அனுமதி இல்லாம என்னை வர்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு உங்களை என்ன வர்ணிச்சு பண்ண? அப்படி இல்லவே இல்லையே. மானுன்னு எதுக்கு சொல்றீங்க? வள்ளி மானமானா எதுக்கு சொன்னீங்க? இல்லைன்னு சொல்லிடாத வள்ளி மானமான் பாண்டியல இல்ல. ஆமா. என்ன இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா அப்படினாலும் பொருள்படாது. அப்படிதானே வரும். மான்குட்டி இல்லைன்னு சொல்லிடாதீன்னு பண்ணா பிரச்சனை இல்ல. சரி. இல்லைன்னு சொல்லிடாத வள்ளி மானமானா நீங்க வள்ளியத்தான் மான்ன்ற மாதிரி தான் இருக்கு. என்னோட ஆதங்கத்தை நான் பேசிட்டு இருக்கனாலே இல்லைன்னு சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிற தயக்கம். வள்ளி வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. வள்ளி பக்கத்துல மான போட்டுருக்கிறது தான் பிரச்சனை. அது இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன ஏங்க தானங்க பாருங்க. நான் மான்குடியே நீங்க இல்லைன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஆளை பாரு எப்படி இருக்காருன்னு. ஏங்க நல்லா தானே இருக்கு. என்ன நல்லா தான் இருக்கீங்க. சரி. மான்குட்டிங்க எல்லாம் அது தெரியுமா? முதல்ல எங்க இருக்கா இல்லையான்ற உண்மையே தெரியல. எங்க இல்லாம நான் வந்திருக்க போறேன். இதுனால வந்திருக்கேன். பாருங்க மான் எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில. வெள்ளிமலையில? ஆமாங்க. எவ்வளவு தொலைவா விரட்டி வரீங்க? ஒரு 20 காத தூரம். பரவாயில்ல 5-6 நாளா சாப்பிடாம கிடந்து இவ்வளவு தூரம் விரட்டி வந்திருக்கீங்களே. சொல்றேன் விரதம் தானே அதனால அப்படி இருந்து விரட்டி வரீங்களேன்றேன்.
இருக்கிற விரதம் தான். ஏங்க நம்ம அப்படி இருந்துட்டோம்னா நமக்குள்ள நம்மளை இயக்குற சக்தி இறைவன் பாத்துக்கிறார். கண்டிப்பா. பிரச்சனை வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்களே, எதுக்கு நன்றி வேற சொல்றீங்க அவருங்க. வசமா மாட்டிக்கிட்டேனா நான் எதுக்கு மாட்ட போறேன்? ஏங்க ஆமா தான் உண்மை. பெண்கள் காவல் இருக்கிற இடத்துல, பெண் தலைமையில காவல் இருக்கிற இடத்துல மான்குட்டி வந்துச்சுன்னு இல்லாத ஒண்ணு இப்படி பொய்யா இருக்கிற ஒண்ணு உண்மை மாதிரியே பேசுறீங்களே, இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய கெட்டவர் தெரியுமா? திருடன்ங்க இல்ல, திருடன்னு எல்லாருக்குமே பேர் உண்டு. சிவனுக்கே திருடன்னு பேர் உண்டு. சரி, அதான் பித்தா பிறை சூடி பெருமாளேன்னு பாடுறாரு. அவர் மட்டும் இல்ல, முருகனையும் திருடன்ட்டாங்க. முருகனையும் திருடன்ட்டாங்க. திருடன் 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 எங்க ரெண்டு பேரும் தான் திருடனா? கண்ணனும் திருடன்னா என்ன திருடி வெண்ண திருடி. ஆமா மகாவிஷ்ணு. இப்படி தெய்வங்கள் எல்லாம் அங்கங்க திருடுனாங்க. எதை திருடுனாங்கன்னு இருக்குல்ல, அன்பை திருடுனாங்க, உள்ளத்தை திருடுனாங்க. காளித்தனமா தினை நடக்கலாகுமா, காவலுக்கு மட்டும் தடை போடலாகுமா? போங்க 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 நீங்க மான தேடி போங்க 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 நீங்க மான தேடி போங்க. காலெடுத்து நீ நடந்து கானகத்தை நான் அடைந்து காளித்தனமா தினை நடக்கலாகுமா, காவலுக்கு மட்டும் தடை போடலாகுமா? வேலிதாண்டி போக பார்க்க வைக்கப்படணும். ஊரை கேலிகண்டல் பண்ணும்போது துக்கப்படணும். போங்க அட போயா, இங்கதான் போகணும். என்னமா உனக்கு பிரச்சனை? என்னையா மீசையாது? ஏங்க இந்த மீசை என்னங்க கரஞ்சில இருக்கீங்க? இங்க பாருங்க ஐயா, ஒரே நிமிஷம் கொஞ்சம் நேரங்களே. என்ன சொல்றேன் என்னங்க ஐயா? என்ன வச்சாம்பள மாதிரி தெரியலையே, மீச வரைஞ்சிட்டல. அப்படியா? ஆமா. இங்க பாருங்க, நான் வச்சாம்பளையா வரைஞ்சாம்பளையா, அது ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, என்னுடைய மீசைய பத்தி பிடிக்க முடியலையே. இல்ல, மீச வச்சாம்பளையா தோணலையே, வேதனைக்கு புலகு காணலையே, ஆசையாலே இப்படி மோசம் போய் ஆசையாலே மோசம் போய் ஆடி ஓடி இங்கு வந்து ஆளவட்டம் ஓடுகின்றாலும் அல்லவா, வாழ ஒட்டதான் நறுக்க வேண்டும் அல்லவா. பார்த்தேன்னு இல்லங்கதான் இருக்குன்ற மாதிரி இவ்வளவு தூரம் ஒரு பொய்யை அடிச்சு பேசினா அது உண்மையாகாது. பொய்ன்னு மட்டும் சொல்லாதே, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்னைக்கு கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும், தேனா இனிக்க ஒண்ணு வச்சு வாழணும், இந்த ஊரு சனோ நம்ம பத்தி மேச்சு பேசணும், இந்த ஊரு சனோ நம்ம பத்தி மேச்சு பேசணும். வள்ளி வள்ளி உனக்கு ஒரு மலை ஓடணும், கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். பம்பு செட்டில் நீ குளிக்க வம்பு பண்ணி நான் சிரிக்க, தண்ணி எல்லி எம்மேல நீ தெளிக்கணும், காஞ்சி பட்டு வாங்கி வந்து கட்டி விட ஆசைப்பட்டு நிக்கிறப்போ வெக்கத்தில நீ செவக்கணும், மடிப்பு சேலக்க சங்குதுன்னு மானே நிதத்தளிக்கு மாரோடு மார்ச்சேத்து கொண்டோடணும், ஈரோ ஒழுக்கி விட சேத்தில் விழுகு முன்னே கையோடு உன்னை எல்லி கொண்டோடணும். வள்ளி வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும், கெட்டி மேளங்கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும், கெட்டி மேளங்கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும், கெட்டி மேளங்கொட்டி தாலி கட்டி ஜோடி. எங்க அண்ணனை கூப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அண்ணே அண்ணே நீ இல்ல ஒண்ணும் தூக்கிட்டு வரலையா? சொல்லுடே. அழைத்த காரணம் என்ன? அழைத்த காரணம் தெரியுமா? காலி நீ காதலிக்கிறாராம். என்ன இங்க வா, போயிட்டாரு இப்ப வந்து படவாரா. அண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுது சூளையில் மரமாவேன், நாளும் திருச்செந்தூர்
திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாடும் பழமுது சோலையில் மரமாவேன் கருங்கல்லானாடும் தணிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாடும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாடும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாடும் பழமுது சோலையில் மரமாவேன் மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாடும் பழமுதிர் சோலை மரமாவே சொல்லானாலும் வடிவில் சொல்லாவே ஒரு சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவே பல சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவே அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே அருளாலும் வீடும் பேரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே நான் மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே முருகா 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 சுவாமி வள்ளி வனவேடனாக வந்தது நோமை வடி வேலனாக வந்திருப்பது மாமி உம்மை மனதுலகாவி யாம் புரிந்த நாடகங்களில் இதுவும் ஒன்று எம்மை மனதுல சம்மதம் தானே சம்மதம் முருகன் அந்த பிறவி எடுத்ததை முருகனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வயானை தேவ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள் செய்ய வேண்டும் முருகா அப்படி ஆகட்டும் வரத்தேததும் முழங்கடு மங்களபாத்தியம் சின்னம் சிறு பெண் போலே சின்னம் சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி கவுண்டம்பட்டி கிராமத்திலே பட்டகாடி வீற்றிருப்பார் சின்னம் சிறு பெண் போலே பெண்ணவனின் கண்ணழகி பேசி முடியாது பெண்ணவனின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவனின் கண்ணழகி பேசி முடியாது பேரழகு கீடாது பேருண்டும் கிடையாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது சின்னம் சிறு பெண் போலே சித்தாடு இடை உடுத்து கவுண்டம்பட்டி கிராமத்திலே குடிகொண்ட பத்திரம் இருப்பார் சின்னம் சிறு பெண் போலே மின்னலை போல் மேடி அன்னை சிவகாமி